So okay, let's start and crack the examination. Welcome to NSWE Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட அரசமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம TNPSC கிராஷ் கோர்ஸ் டே நம்பர் 5 இருக்கும். ஸோ டே 1, டே 2, டே 3, டே 4 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸ் டே 1, டே 2, டே 3, டே 4 ஆர்டர் வைஸ் இருக்கும். நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பிகாஸ் அது வந்து ஒரு 90 days ஸ்டடி பிளான் போட்டிருக்கு. ஸோ குரூப் 1, குரூப் 2, TA, குரூப் 4 எல்லாம் பொதுவாக ஜென்ரல். ஓகேவா? இது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எது வேணால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். குரூப் 1, குரூப் 2, TA, குரூப் 4 எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பும் கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். எஸ்பெஷலி ஃபார் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம் இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற பாடம் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான பாடம். ஸோ பால்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவமான கேள்விகளுக்கு கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் பால்ட்டியோட சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். என்ன தெரியுமா? ஸோ 10th சோஷியல் சயின்ஸ். ஸோ 10th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் லெசன் நம்பர் 1, 2, 3 கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தாலே போதும். உங்களுக்கு 50% இல்லை 60% உங்களுக்கு கவர் ஆயிரும். அந்த அளவுக்கு தான். அதில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ரெக்கார்டு, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதிலேருந்து கண்டிப்பாக 2+ கொஷின் கேட்கப்படுகிறது. ஸோ ரொம்ப ஈஸியாக, ரொம்ப தெளிவாக, அப்படியே அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பிரெயினில் வந்து என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து செதுக்கி இருக்கிறோம். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் நன்றிகள் அப்படின்னு கூறி வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஒரு 10 to 15 minutes இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஆரம்பிச்சிடலாம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்களுக்கு சேலஞ்ச் ஏன் அப்படின்னா, சுதந்திரம் வாங்குறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடர்னிஸ்ட் 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுதந்திரம் வாங்குறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஆட்களை வந்து அடிக்கிறது, கொல்றது, பாம்பு போடுறது, அந்த மாதிரிலாம். இன்னொரு குரூப் என்னென்னா பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நேர்மையான வழியில் போயிட்டுருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்களோட வழியில், அகிம்சை முறையில் போய்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 2 குரூப் ஆஃப் மக்கள் தான். அவங்கள தாண்டி பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ போராடுறீங்க, உங்களால் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுத முடிஞ்சால் சுதந்திரம் கொடுக்குறத பற்றி யோசிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது எல்லோரும் சுதந்திர தியாகிகள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் அந்த ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எப்படி அரசமைப்பு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. அப்புறம் கட்சிகள் எல்லாமே இருக்குது. அப்போது வந்து மீட்டிங்லாம் நடக்குது. எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, எப்படி நம்ம எழுதுறது, யாரை வச்சு நம்ம எழுதுறது, அரசமைப்பை எப்படி உருவாக்குறது, நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ரூல்ஸு, கொஞ்சம் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம அக்பர் ராஜா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவரோட சம் ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசமைப்பு ரூல்ஸ் கிடையாது. இது வந்து அரசமைப்பு. அது வந்து வேறு. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வேறு. இது எழுதுறதுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர், அவர் தான் வந்து தலைங்கிற மாதிரி, ஹெட்டுங்கிற மாதிரி. ஸோ அவர் மற்றும் ப்ளஸ் நிறைய மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்து இது எழுதுகிறாங்க. இந்த அரசமைப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லாமே கைப்பட தான் எழுதுகிறாங்க. அதே போல் வந்து உலகத்தில் ரொம்ப நீளமான ஒரு அரசமைப்பும் நம்மளது தான். இதெல்லாம் நான் சொல்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட்டு நோட்டு பேனாக இருந்தால் எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட்டு ஏறிட்டு. ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப நீளமானதும் நம்ம இந்தியாவோட அரசமைப்பு தான். இது அரசியலமைப்பும் அரசமைப்பு 2 சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அரசமைப்பு. ரைட்டுங்களா? இது வந்து அரசோட அமைப்பு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ உலகத்திலே வந்து ரொம்ப நீளமான ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். கைப்பட வந்து எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 60 நாடுகளுக்கு மேலே மற்ற நாடுகளோட கான்ஸ்டியூஷனும் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு ரெக்கார்டு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே ரெக்கார்டு எழுதுகிறேன் அப்படின்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரெக்கார்ட் நோட் வாங்குவேன். அந்த ரெக்கார்ட் நோட்டில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை நான் சேர்த்துக்குவேன். ஓகேவா? இல்லை நான் அந்த ரெக்கார்டில் வந்து நம்ம எழுதிருக்கிறது ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நான் திருத்திக்குவேன். அதனால தான் ஒவ்வொரு நாடுகளும் அரசமைப்பு எழுதும் போது மற்ற நாடுகளை கம்பேரிசன் பண்ணும், ஒரு கிளான்ஸ் பார்க்கும். அதே தான் நம்மளும் பண்ணியிருக்கிறோம். எங்கெங்கிறதுனால நம்ம அரசமைப்பு எடுத்து வந்து எழுதியிருக்கிறோம், ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேலேருந்து நம்ம அரசமைப்பு கொஞ்சம் எடுத்திருக்கோம்.
அதே போல் யூஎஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ யூஎஸ்எஸ்ஆர்னால் என்ன, ரஷ்யா, அவ்வளோதான். யூஎஸ்ங்கிறது என்ன, அமெரிக்கா, அப்புறம் ஃப்ரான்ஸு. ஸோ இது மெயின், இது மேஜர், இங்கேருந்து மேஜர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக 60 நாடுகள்லேருந்து எடுத்திருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ யூகே, யூஎஸ், யூஎஸ்எஸ்ஆர், ஃப்ரான்ஸ். கொஸ்டினில் யூஎஸ்எஸ்ஆர்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் யூஎஸ்எஸ்ஆர்னு போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயம் மட்டும்தான் நம்ம மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். மெமரி பண்ணுற மாதிரினா அதுவுமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்தம் ஒரு 4 வருடங்கள் அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அக்கார்டிங் டு ஆர்டர் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் அதை மட்டும் கேளுங்க போதும். ஓகேவா? ஸோ 1946 டிசம்பர் 9. ஓகேவா? 1946 டிசம்பர் 9. ஓகேங்களா? ஸோ இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு அப்படிங்கிறது வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதுறது வந்து ஒரு இந்தியர்களுக்கான ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிற தேதிங்கிறது நம்ம மறந்துடுவோமா? 9 மறந்துடக்கூடாது. ஸோ 1946 இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். 1946 டிசம்பர் 9. ஓகேவா? டிசம்பர் 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா 6 + 4 10 வருங்க. ஓகேவா? 6 + 4 10 வருங்க. ஸோ 9 10 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். முடிஞ்சால் இந்த ட்ரிக்கு முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1946 டிசம்பர் 9 தான் இந்த அரசமைப்பு அப்படிங்கிறது எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மீட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து இங்கே தான் ஆரம்பிக்குது. 1946 டிசம்பர் 9 எப்படி வந்து அரசமைப்பு எழுதலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மீட்டிங்கில் தான் பேசுகிறாங்க. ப்ளஸ் அப்போது தான் எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்குது. ஸோ 1949 நவம்பர் 26. ஸோ ப்ளஸ் 3 வருஷம் ப்ளஸ் 3 இயர்ஸ் அவ்வளோதான். ஸோ ப்ளஸ்ஸு 3 இயர்ஸ் ஜஸ்ட் நான் ஓவராலாக சொல்கிறேங்க. ஓகேவா? 46, 47, 48, 49 ஒரு 3 வருஷம். ஸோ 1949 நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சிட்டாங்க. எண்டுன்னு இருக்கும், எண்டுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. பட் மெயின்ஸில் எழுதும் போது எண்டுன்னு எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது எண்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. எண்டு அவ்வளோதான், பார்த்தா முடிவு. கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுங்க. மெயின்ஸில் கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுங்க. இப்போ 1946 டிசம்பர் 9 அரசமைப்பை எழுத ஆரம்பிக்கிறாங்க மற்றும் கூட்டமும் போடுறாங்க. எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது கூட்டம் போடுறாங்க. அதே போல் ஒரு 3 வருடம், ஒரு ஓவராலாக ஒரு 3 வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1949 நவம்பரில் இந்த வருடம் ரொம்ப முக்கியம், 26. ஓகேவா? 26 இந்த அரசமைப்பை எழுதி முடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? இதோட அக்யூரேட் டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதம். ஸோ 17 நாட்கள். இதை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா 3 வருஷம். ரைட்டுங்களா? 3 வருஷத்தில் ஒரு 13 நாட்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டா வந்துடும். 2 வருடம் பாருங்கள், 2 வருடம் 11 மாதம் 17 நாள். ரைட்டுங்களா? அப்போது கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 3 வருடத்தில் 13 நாட்கள், 3 13 இது கூட இவ்வளோ ஈஸிப்பா பாருங்கள். 3 வருடம் 13 நாட்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா தேதி வந்துருமா? மறந்தே போயிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கலாமா? 3 வருடத்தில் ஒரு 13 நாட்கள் குறைச்சிக்கிட்டா டேட்டா நமக்கு வந்துடும். ஆனால் ஸ்டார்டிங் டேட்டு ரொம்ப முக்கியம். சரியா? 2 ரொம்ப இது கேட்காத கொஷின் பேப்பரே கிடையாது. நெக்ஸ்ட் இது ஒரு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக போயிடும். 1929 தான் லாகூர் காங்கிரஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஓகேவா? லாகூரில் காங்கிரஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த பிரிட்டிஷ் இருக்கும்போதும் மத்திய அரசு மாநில அரசுன்னு இருந்துச்சு. ஓகேவா? அப்போ ப்ரொவின்சஸ்னு சொல்லுவாங்க. 4-5 ஸ்டேட்லாம் சேர்ந்து தான் ப்ரொவின்சஸ், மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியில் நீ ஆண்டுக்கோ, மாகாணத்தை எங்ககிட்ட கொடுத்துரு, ஸ்வராஜ். இதுதான் வந்து ஸ்வராஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி அவர்களோட அந்த சொற்கள்லாம் கேட்டு தான் நம்ம எதுக்கு வந்து ஸ்வராஜ் கேட்கணும், பூர்ண ஸ்வராஜை கேட்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்டாங்க. பூர்ண ஸ்வராஜ்னா மத்திய மாநிலம்லாம் மேட்ரு இல்லை, எனக்கு ஃபுல் இந்தியா நம்ம கண்ட்ரோலில் வரணும், இந்தியர்களோட கண்ட்ரோலில் வரணும், அதுதான் பூர்ண ஸ்வராஜ். ஃபுல்லாக
ரைட்டுங்களா? அதுதான் ஸ்வராஜுங்கிறது மத்தியில் ஞாண்டுக்கோ மாநிலத்தில் எங்களை விட்டுரு, மாகாணத்தில் விட்டுரு, மாநிலம் வராது, மாநிலம்னு சொல்லி ஆட் பண்ணிடாதீங்க. அப்போ மாநிலம் கிடையாது, ப்ரொவின்சஸ் தான். இந்த வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா? ஸோ எங்களை மாகாணத்தில் எங்கள் விட்டுரு, அதுதான் வந்து ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜுங்கிறது டோட்டலி எங்கள் கண்ட்ரோல், ஓகேவா? ஸோ இந்த லாகூர் காங்கிரஸ் மீட்டிங்கில் இதை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மீட்டிங் பூர்ண ஸ்வராஜ். அதே அடுத்த வருடமே ஸோ காங்கிரஸ் மீட்டிங்கில் சொல்கிறாங்க பூர்ண ஸ்வராஜ் வாங்கிடுவேன்னு. அடுத்த வருடம் 1930 பூர்ண ஸ்வராஜ் டேனே போட்டாங்க, ஓகேவா? 1930 ஜனவரி 26 ரவி நதிக்கரை ஓரத்தில் போய் சொல்கிறாங்க, முழக்கமிடுறாங்க, பூர்ண ஸ்வராஜ், இந்தியாவுக்கு பூர்ண ஸ்வராஜ் கிடைச்சிருச்சு. ரவி நதிக்கரை ஓரத்தில் போய் ஜவஹர்லால் நேரு அப்புறம் அவங்களோட இருக்கிறவங்கலாம் போய் முழக்கமிடுறாங்க, பூர்ண ஸ்வராஜ் இந்தியா கிடைச்சிருச்சு, மத்திய மாநிலம் எல்லாம் டோட்டல் ஏற நம்ம கண்ட்ரோல், இந்தியாவோட கண்ட்ரோல் வந்துருச்சு. வரல, பட்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து முழக்கமிடுறாங்க, ஓகேவா? 26 அதே அன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 26 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு மற்றும் அவங்க கூட இருக்கிறவங்க போய் முழக்கமிடுறாங்க, இந்தியாவுக்கு பூர்ண ஸ்வராஜ், டோட்டல் கண்ட்ரோல் இந்தியா தான் சொல்கிறாங்க அன்றைக்கி. ஆனால் டோட்டல் கண்ட்ரோல் வரலை. அதே தேதி ஜனவரி 26 அதே தேதி 1950 ரிப்பப்ளிக் டே, ரைட்டுங்களா? ஸோ ரிப்பப்ளிக் டேவாக குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க. கேட்பாங்க, ஏன் ஜனவரி 26ங்கிறத வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1930 சொல்லிட்டாங்க நம்ம ஜவஹர்லால் நேரு பூர்ண ஸ்வராஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போயே சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த ஜனவரி 26 தேதி, அந்த ஜனவரி 26 நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? புரியுதுங்களா? 1930 ஸோ 29 அடுத்த ப்ளஸ் ஒரு வருஷம் ஆட் பண்ணுன்னா என்ன ஆகும்? பூர்ண ஸ்வராஜ்னு சொல்கிறாங்க 29 லாகூர் மீட்டிங்கில் சொல்கிறாங்க. 30 வந்து நிரூபிச்சு 30 வந்து ரவிக்கரை ஓரத்தில் போய் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ பூர்ண ஸ்வராஜ்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 20 வருடம் கழித்து, அதாவது 1950 ஜனவரி ரிப்பப்ளிக் டே நமக்கு தெரியாதா? அவ்வளோதான். இப்போ தான் வந்து அரசமைப்பு சட்டங்கிறது வந்து ஆழமாக நடைமுறைக்கு வருது, டெப்த்தாக வருது, ரைட்? நெக்ஸ்ட்டு 1947 இது நம்ம எங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா, இங்கே 1947 டிசம்பர் 9 கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிக்கிறாங்க, அரசமைப்பு எழுத ஆரம்பிக்கிறாங்க, மீட்டிங் நடக்குது. அதே சமயத்தில் என்ன மீட்டிங்னா, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம். நிர்ணயம் பண்ணணும், யாரை தலைவராக போடுறது, யாரை மெம்பராக போடுறது, எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை ஆண் உறுப்பினர்கள், நிர்ணயம் பண்ணுறது. அந்த மீட்டிங் நடக்குது, ரைட்டுங்களா? இந்திய அரசமைப்பு எழுதுறதுக்கான அந்த மீட்டிங்கு நடக்குது. இதில் 389 மெம்பர் இருக்காங்க, ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சு கஷ்டமாக இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க. ஸோ 3 3 9 நடுவில் 9க்கு முன்னாடி 8 தானே. இது இவ்வளோலாம் ஞாபகம் வச்சு தேவையில்லை, ஒரு 3 தடவை சொன்னால் ரொம்ப ஈஸி தான். 3 8 9 அவ்வளோதான். 389 மெம்பர்ஸு. அதில் 15 பெண் உறுப்பினர்கள், ரைட்டுங்களா? அதில் ஒரு 15 தான்ப்பா பெண் உறுப்பினர்கள். ஒரு 20 இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லை ஒரு 100 இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது சட்ட வரைவு குழு, நமக்கு தெரியும், தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர், ஓகேவா? ரைட். இது வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சம் டேட்டாஸ் இருக்கும், பார்த்துட்டுங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகேங்க, ஓகே. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரிட்டன் தான். டியூரேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், 3 வருடத்துக்கு 13 நாட்கள் குறைவு, 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். இதுக்கான செலவு ஆகும்ல, எழுதுறதுக்கான செலவு அப்போவே 64 லட்ச ரூபா. என்னங்க, 64 லட்ச ரூபா. எப்போ ஆரம்பிக்கிறதுங்க? எப்போ ஆரம்பித்தாங்க இது? 1946. 1946 64 லட்ச ரூபா ஆயிருக்குது எழுதுறதுக்காக. 64 lakhs, ரைட். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஒரு 1946 டிசம்பர் 9 எழுத ஆரம்பிக்கிறாங்க. 1949 நவம்பர் 26 முடிச்சிட்டாங்க, ஓகேவா? ரைட். இது ஒரு விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ உறுப்பு பகுதி அட்டவணைன்னு பிரிக்கிறாங்க. உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள். உறுப்புனா ஆர்டிகல்ஸ், பகுதினா பார்ட்டா. அதுக்கப்புறம் அட்டவணை, ஷெட்யூல். இந்த இண்டெக்ஸ் மாதிரி இந்த 8 அட்டவணை இருக்குல்ல,
இந்த அட்டவணையில் பகுதி இருக்கும், இதில் இந்த உறுப்பு இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டவணையில் இந்த பகுதிகள் இருக்கும், இதில் இது உறுப்பு இருக்கும். ஓகேவா? எதுவுமே மெமரி பண்ண தேவையில்லை. உறுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 395 உறுப்புகள் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. நிர்ணயமெல்லாம் முடித்த பிறகு எழுதி முடிக்கும் போது 395 உறுப்புகள், ஆர்டிகல்ஸ் 399, 395 இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பகுதி வந்து ஒரு 22 இருந்துச்சு. அட்டவணைகள் ஒரு 8 இருந்துச்சு. ரைட்டுங்களா? அட்டவணைகள் ஒரு 8 இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக +53 +53 ஆட் ஆகி 448 மாறிடுச்சு. ஆட் பண்ணி பாருங்கள். 53 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 448 மாறி இருக்கும். இப்போது 448 தான், எழுதவே முடியல. ஓகே, ஸோ 448. அதே போல் பகுதி பார்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 53, இங்கே 53 ப்ளஸ் பண்ணியிருக்கீங்களா, +53, இங்கே +53, இங்கே +3, இங்கே +4. ஓகேவா? இங்கே +53ங்க, 53, இங்கே +3, இங்கே +4. ஸோ 395 இருந்துச்சு, 53 ஆட் ஆகி 448 ஆயிடுச்சு. இந்த பக்கம் பகுதி வந்து இந்த பகுதி வந்து 22 இருந்துச்சு, அதுக்கப்புறம் +4 ஆட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன், கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு பாருங்கள். 22 இருந்துச்சுங்களாங்க. 22 இருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா -1 ஆயிடுச்சுங்க. ரைட்டுங்களா? ஸோ -1 ஆச்சு. 1 வந்து எடுத்துட்டாங்க, ஒரு பகுதி எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு தெளிவாக கவனிங்க, 23 ஆச்சுங்க. சரி, 21 ஆச்சுங்க. 22 பகுதி இருந்துச்சு, அதில் ஒரு பகுதி எடுத்துட்டாங்க, 21 ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பகுதி ஆட் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோங்க? 25ங்க. புரியுதுங்களா? ரைட்டுங்களா? 22 இருந்துச்சு, ஒரு பகுதியை வந்து எடுத்துட்டாங்க, 21 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் +4 ஆட் பண்ணுறாங்க, 25 ஆயிடுச்சு. இந்த பக்கம் அட்டவணைகளில் +4 ஆட் பண்ணுறாங்க, 12 வந்திருக்கு. இதில் எது ஆட் பண்ணியிருக்காங்க, எது ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட்டட் வீடியோ வரும், அதில் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதில் நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றம், சட்டமன்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் ஆகட்டும், சட்டமன்றத்தில் ஆகட்டும், ஸ்டேட் அப்படிங்கிறது சட்டமன்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள்றது நாடாளுமன்றம். சிம்பிளாக எதுவுமே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் அங்கே இருக்க போகிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் உட்காந்து எழுதியிருக்கிறாங்க. 3 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. ஹெட்டெல்லாம் போட்டு நிறைய மெம்பர்லாம் உட்காந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புக்கை எங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எங்கே வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தோட ஒரு லைப்ரரியில், நாடாளுமன்றத்தில் இருக்கிற லைப்ரரியில் இந்த ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி பத்திரமா இந்த புக்கை சேவ் பண்ணிட்டு வராங்க. நாடாளுமன்றத்தில் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு இருக்குது. கேள்வி கேட்டால் டக்குன்னு அடிச்சிருங்க. அப்புறம் நம்மளோட சில உரிமைகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டா அவ்வளோதான். ஸோ உரிமைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம உரிமை, எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குதுங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே சம உரிமை. இவங்களுக்கு கம்மி, இவங்களுக்கு அதிகம் அப்படிலாம் கிடையாது. ரைட்டுங்களா? உரிமைகள் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு சுதந்திரம், எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்குது. எல்லாத்துக்குமே சுதந்திரமாக பேசலாம், எல்லா சுதந்திரமும். நெக்ஸ்ட்டு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். நெக்ஸ்ட்டு வந்து கலாச்சார கல்வி. ஸோ 6லேருந்து 14 கல்வி வந்து ஒரு மாணவனோ இல்லை மாணவியோ ஒருத்தவங்களோ 6லேருந்து 14 வயசில் கல்வி கற்கிறதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சுதந்திர சமயம், நீங்கள் எந்த சமயத்தை வேணால் நீங்கள் வந்து வேண்டலாம், எந்த சமயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அது உங்களோட ஒரு சுதந்திரம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டத்தீர்வு. ஸோ சட்டத்தீர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான சட்டத்தீர்வு தான் இருக்கும். உங்களுக்கு கம்மி, எனக்கு அதிகம் அந்த மாதிரிலாம் இருக்காது. சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பொது தாங்க, அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்டேட்டட் இன்னொரு வீடியோ நான் கொடுப்பேன், பார்ட்டுங்கிற மாதிரி கொடுப்பேன். அதில் வந்து உங்களுக்கு மீதி விஷயம் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, பட் ஓவராலாக இதுதான் கான்செப்ட். இதை தாண்டி வேறு எதுவுமே வராது. பேசிக் விஷயம் கேட்டாங்கன்னா இதை தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம்.